Hello friends, welcome to Drone Academy. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா மார்னிங் மேக்ஸ் அப்படின்ற ஒரு புதிய சீரீஸை வந்து நம்ம வந்து இதிலிருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ நேற்றே அதுக்குன்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்து நான் கொடுத்துருந்தேன். நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 300 மேக்ஸ் ப்ளஸ் வந்து 100 லைவ் மேக்ஸ் வந்து நம்ம எப்படி கொடுக்க போகிறோன்ற தகவலை வந்து நம்ம வந்து முன்னாடியே வந்து சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அப்படி நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையுமே வந்து ஒரு 10 மேக்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கத்தான் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மேக்ஸ் எப்படி இருக்குன்னா ரேண்டமாக இருக்கும். அதாவது ரேண்டமானா ஒரே டாபிக்லேருந்து 10 மேக்ஸ் இருக்காது. ஒரு 6-7 டாபிக்லேருந்து ஒரு 10 மேக்ஸ் எடுத்து நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக்லையும் ஒரு மேக்ஸ் இல்லை 2 மேக்ஸ் அந்த மாதிரி கலந்து வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ நம்ம டாபிக் வைஸாக டைப் வைஸாக வந்து போட்டிருக்க வீடியோ லிங்க் வந்து எனக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டில் ஒரு 15 வீடியோஸ் இருக்கும். ஒவ்வொரு வீடியோலுமே ஒவ்வொரு டாபிக் இப்போ டைம் அண்ட் ஒர்க்கா டைம் அண்ட் ஒர்க்லேருந்து ஒரு 20 டைப்பை பேஸ் பண்ணி வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதை பார்த்தவங்க இந்த வீடியோஸை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இல்லை சார் எனக்கு மேக்ஸ் எல்லாமே தெரியும் நான் ரிவிஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? மேக்ஸ் ஃபுல்லாக பார்த்து முடிச்சவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கல இன்னும் நான் பார்க்கல சார் இதுக்கப்புறம் இப்போ தான் மேக்ஸ் சொல்ல போகிறேன் அப்படின்னா கீழே நான் போட்டிருக்கூடிய அந்த வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோஸை பார்த்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எக்ஸாம் கிட்ட வரும்போது இந்த ரிவிஷன் மேக்ஸ்ன்றது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 மேக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து கொடுக்குறோம். சரியா? ஸோ அதிகபட்சம் வந்து பார்த்தா ஷார்ட்டாக முடிக்க பார்க்குறேன். அதே மாதிரி ஒரு 1/2 hour முடிச்சாதான் அடுத்தடுத்த மேக்ஸ் போடும்போது உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து அந்த கொடுக்கக்கூடிய அந்த 10 மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மெத்தடில் கொடுக்க போகிறோம், ஓகேவா? ஏன்னா 10 மேக்ஸ் அப்படின்னும் போது எல்லா மேக்ஸுமே நம்ம வந்து ஈஸியாகவும் கொடுக்க முடியாது, எல்லா மேக்ஸும் கஷ்டமாக கொடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு 10 கொஸ்டின் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த 10ல் வந்து மினிமம் வந்து ஒரு 5 மேக்ஸ் வந்து ஈஸியாக இருக்க மாதிரியும் ஒரு 3 வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட்டாக இருக்க மாதிரி ஒரு 2 கஷ்டமாக இருக்க மாதிரி கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா எல்லாமே கஷ்டமாக இருந்தாலும் ஒரு சலுப்பு தட்டிடும், ஈஸியாக இருந்தாலும் ஒரு போர் அடிச்சிடும். ஸோ அப்போது ஓரளவுக்கு நம்ம வந்து இன்ட்ரெஸ்டாக போனோம் அப்படின்னா மாறி மாறி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ ஒரு படம்னா ஃபுல்லாகவே ஃபைட்டாக இருந்தாலே போர் அடிக்கும். ஃபுல்லாகவும் காமெடியாக போனால் ஒரு கட்டத்தில் வந்து காமெடி பண்ணி சிரிச்சு நான் ஒரு கட்டத்தில் வெறுப்பு வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணாதான் அது வந்து ஒரு கமர்ஷியல் மூவியாக இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும் நம்ம எல்லாமே கலந்த ஒரு மேக்ஸ் தான் வந்து நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. நம்ம வந்து ஒரு இந்த மேக்ஸ் எல்லாம் வந்து ஜாலியாக தான் போட போகிறோம். இந்த மேக்ஸ் எல்லாமே ஸ்டெப் வைஸாக போடுன்றதுலாம் கிடையாது. சரியா? அதாவது இந்த மேக்ஸுடைய நோக்கமே என்ன அப்படின்னா எப்படியாவது நம்ம ஆன்சரை வர வச்சணும். 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் அது கரெக்டான ஆப்ஷனை எப்படி சூஸ் பண்ணுறதை பற்றி நம்ம சொல்ல முடியுமே தவிர நம்ம மாடல் வைஸா டைப் வைஸா ஃபார்முலா வைஸா முன்னாடியே கொடுத்துட்டோம். அந்த வீடியோ பாருங்கள். இதில் வந்து நம்ம எப்படி ஷார்ட்டாக முடிக்க போகிறோம், எக்ஸாம் ஹாலில் நீங்கள் எப்படி படிக்க போகிறீங்க, எப்படி வந்து இந்த மேக்ஸ் அணுக போகிறேன்றத நான் சொல்ல போகிறேன். ஏன்னா இங்கே டைமிங்கிறது முக்கியம். கொடுக்குற மேக்ஸில் எல்லா மேக்ஸும் எல்லாராலையும் போட முடியும். ஆனால் இந்த டைமிங் ரொம்ப முக்கியமானது. அந்த கொடுத்த டைமுக்குள்ளே யார் மேக்ஸை போடுறாங்களோ அவங்க தான் எக்ஸாமில் வின் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அப்போது அந்த டைமை நம்ம எப்படி வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க போகிறோன்னு தான் நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஒன்று கேட்டதுனால வந்து நம்ம இங்கிலீஷ்லையுமே வந்து கொஸ்டின் வச்சுருக்கோம். ஓகே, ஆனால் தமிழ் தான் படிப்பேன். இது ஒன்று தான் பண்ண முடியும். ஓகே, ஏன்னா நான் இங்கிலீஷ் படித்தேன் அப்படின்னா உங்களுக்கு பாதி பேர் இங்கிலீஷ் வந்து மறந்துடும். சரியா? சரி, ஓகே, பார்க்கலாம். x/y இங்கிலீஷ் தானே அப்படின்னா இது வந்து லெட்டர்லாம் நம்ம ஓரளவுக்கு வரும். சரியா? உடனே நம்மளுக்கு கமெண்ட்டில் பண்ணக்கூடாது சார் இங்கிலீஷே படிக்க மாட்டேன் x/y சொல்கிறான்னு. சரியா? ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்லுவேன். சரியா? எக்ஸப்ட் அதாவது ஓகே அப்புறம் சொல்கிறேன், மறந்துடுச்சு. x/y = 2:3 எனில் 3x + 2y 2x + 5y இன் மதிப்பு என்ன? ஓகேவா? இந்த கணக்கு நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவோ எந்த ஒரு மெத்தடுமே யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய அந்த ஒரு 100 கணக்கு வந்து நம்ம எப்படி இருக்குன்னா ரொம்ப பேசிக்கான கணக்கு. அதாவது நம்ம வந்து ஒரு ஃபார்முலா தேவையில்லை, ரொம்ப வந்து மூளையை போட்டு கசக்க தேவையில்லை. மூளையை நீங்கள் வீட்டிலேயே வச்சுட்டு இருந்தாலும் சரி இந்த கணக்கு உங்களால் ஈஸியாக போட முடியும். ஸோ அந்த மாதிரியான கணக்கை தான் நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு 100 கணக்கு கொடுக்க போகிறோம். சரி? ஏன்னா எல்லாமே கஷ்டமாக கொடுத்துரும் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. எக்ஸாமில் கேட்கக்கூடிய முக்கால்வாசி கணக்குகள் ஈஸியான கணக்கு தான். நம்ம தான் அது கஷ்டம் நினச்சி ஏமாத்திருக்கிறோம். சரியா? சரி, ஓகே. அப்போ இந்த கணக்கு நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இங்கே 3x + 2y 2x + 5y அப்படின்ற ஒரு வந்து பார்த்தோன்னா ஒரு கணக்கு கொடுத்துட்டாங்க. எக்ஸுக்கும் ஒய்க்கும் அவங்களே வேல்யூ கொடுத்துறாங்க. என்னது? எக்ஸுக்கு வந்து 2, ஒய்க்கு வந்து 3. அப்போது எக்ஸுக்கு 2 ஒய்க்கு 3 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வச்சு அவ்வளோதான். இதில் வந்து பார்த்தா அந்த கொடுத்துருக்க வேல்யூவை கொடுத்துருக்க ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சரை போட்டால் அதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ஈஸி தானே சார், நம்ம யோசிக்கலாம். ஆனால் இதில் தான் ட்விஸ்டே இருக்குது. சரிங்களா? என்னென்னா நம்ம எக்ஸ் ஒய் மாற்றி போட்டுரும். இப்போ எக்ஸுக்கு 2 போட்டோம் அப்படின்னா ஒய்க்கு 2 போட்டுரும். அந்த மாதிரி மாற்றி போட்டுரும். இதுதான் வந்து இந்த கணக்கில் ஒரே ட்விஸ்ட். அப்போ அந்த எடுத்து போடுறதே நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் மார்க் வராது. சரியா? சரி, அப்போ என்ன பண்ணுங்க, 3 எக்ஸோட வேல்யூ என்னது 2 ப்ளஸ் என்ன கொடுத்துருக்காங்க 2 2 × ஒய்யோட வேல்யூ என்னது ஒய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3
இஸ்ட்டு அடுத்து 2 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்னது எக்ஸோட வேல்யூ 2 ப்ளஸ் 5 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ எவ்வளோ ஆல்ரெடி நம்ம வந்து 3 போட்டிருக்கோம் ஓகேவா ஸோ இப்போ நம்ம பெருக்க வேண்டியதுதான் 3 2 6 ப்ளஸ் ஈர் 3 6 இஸ்ட்டு ஈ2 4 ப்ளஸ் I3 15 சரியா அப்போ கூட்டினா வரும் 6 6 12 இஸ்ட்டு 4 15 19 அப்போ 12 இஸ்ட்டு 19 இது ரெண்டுத்தையுமே பொதுவான எந்த ஒரு வாய்ப்பாலையும் அடிக்க முடியாது ஏன்னா 19 ஒரு பகாயன் வந்துட்டாலே அது என்னது அந்த நம்பராலையும் ஒன்னாலே தான் வகுக்க முடியும் ஸோ அப்போ அதுக்கு ரேஷியோ போட முடியாது அப்போ 12 இஸ்ட்டு 19 ஆன்சர் இது எங்க இருக்கு பாருங்க கொஸ்டின்ல சரி ஆப்ஷன்ல 12 இஸ்ட்டு 19 ஆன்சர் ஆப்ஷன் டி ஓகேங்களா ஓகே அடுத்து இரண்டாவது கணக்கு 25 கிலோகிராமில் 3.5 கிலோகிராம் எத்தனை சதவீதம் ஓகே இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து நிறைய குரூப் 4 லெவல்ல கேட்பாங்க நம்ம இது வந்து கஷ்டமா நினைச்சிட்டு இருப்போம் இது கஷ்டமான கணக்குலாம் இல்லை ரொம்ப எளிமையா எல்லாராலையும் போடக்கூடிய ஒரு சம் தான் ஓகேங்களா 25 கிலோகிராமில் 3.5 கிலோகிராம் எத்தனை சதவீதம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3.5 2/25 இன்ட்டு 100 போட்டால் நமக்கு ஆன்சர் வந்துடும் சரிங்களா ஸோ ஒரு சில நேரங்களில் நமக்கு இந்த புள்ளி வைத்த கணக்கு போடும்போது நமக்கு வந்து ஒரு சில டவுட் வரும் சரிங்களா ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த புள்ளியை வந்து நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு முழு அழகாக மாற்றணும் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க இப்போ 1 கிலோகிராம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா 1000 கிராம் ரொம்ப பட்டையா இருக்கும் ஓகேவா 1 கிலோகிராம்ன்றது பார்த்தீங்கன்னா 1000 கிராம் சரியா ஸோ அப்போ 25 கிராம்னா என்ன வரும் 25 கிராம் கிலோகிராம்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா 25,000 கிராம் ஏன்னா 25 இன்ட்டு 1000 போயிட்டுனா 25,000 ஓகேவா அப்போ 3.5 கிராம்ன்றது சரி 3.5 கிலோகிராம்ன்றது 3500 கிராம் ஓகே அது 3.5 இன்ட்டு 1000 போட்டிங்கன்னா 3500 வந்துடும் சரிங்களா ஸோ அப்போ இப்போ போடுங்க பாருங்களா அப்போ 25,000 கிராம்ல 3500 கிராம்ன்றது எத்தனை சதவீதம் சரிங்களா ஸோ அப்போ அவ்வளோதான் 25,000 கிராம்ல 3500 சரி 3500 கிராம் எவ்வளோ தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ அப்போ இதுக்கு நம்ம சதவீதம் கேட்டிருக்காங்க இதோடு நம்ம போட்டோம் அப்படின்னா விகிதம் அந்த விகிதத்தை 100ஆல் பெருக்க கிடைப்பு தான் சதவிகிதம் ஸோ அப்போ இன்ட்டு 100 போடுங்க இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ அடிச்சிடலாமா இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ அடிச்சிடலாம் இப்போ வேற என்ன அடிக்கலாம் அடிக்கலாமா 5 25 7 35 5 2 10 7 14 அப்போ 14% அப்போ 25,000 கிலோகிராம் 25,000 கிராமில் 3500 கிராம் எத்தனை சதவீதம் அப்படின்னா 14% ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகேங்களா அடுத்தது ஓகே அடுத்த மூணாவது பார்க்கலாம் A/B = 7:13 அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா B/C = 65:25 எனில் A/B/C இன் மதிப்பு என்ன ஓகேவா ஸோ குரூப் 4 லெவலில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோவில் கேட்கக்கூடிய ரொம்ப பேசிக்கான சம்ஸ் தான் அது இந்த கொடுத்துருக்க வேலையை நம்ம எடுத்து போட்டால் போதும் சரிங்களா ஓகே பாருங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க A/B/C பெருசாக போட்டோங்களா A/B/C கேட்டிருக்காங்க அப்போ என்ன அந்த வேலையை நம்ம சப்ஸ்டிட் பண்ணா போதும் AB எவ்வளோ இருக்கு 7:13 B/C போது பார்த்தா சார் Bல ஆல்ரெடி 13 இருக்கு அப்படின்னா அப்போ அந்த ரோ விட்டு அடுத்த ரோல போடுங்க சரியா அப்போ நான் வரும் 65:25 சரிங்களா அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ இதை நம்ம வந்து மல்டிபிள் பண்ணோம் மேலே கீழே நம்ம பெருக்கணும் அப்படின்னும் போது ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இந்த இடமும் காலியா இருக்கு இந்த இடமும் காலியா இருக்கு அப்போ இந்த இடத்த நம்ம ஃபில் பண்ணாதான் நம்ம என்ன பண்ண முடியும் பெருக்க முடியும் சரியா ஸோ அப்போ அந்த இடத்துல ஃபில் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ண முடியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கத்தில் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம தூக்கி போட்டணும் பக்கத்தில் என்ன இருக்கோ அதை அப்படியே தூக்கி போட்டணும் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க இங்கே இந்த சிக்கு பக்கத்தில் இதுவும் பக்கம் தானே இது பக்கம் கிடையாது எதிர் சரியா இது எதிர் கிடையாது இதுதான் பக்கம் ஸோ அப்போ இந்த பக்கத்துடைய 13 இங்கே வந்துச்சுன்னா இங்கே 13 அப்போ இங்கே இருக்கக்கூடிய 65 வந்துச்சுன்னா இங்கே 65 ஓகேவா ஸோ அப்போ 7 × 65 13 × 65 13 × 25 போட்டு நம்ம வந்து பெருக்கி போடணும் சரியா பெருக்கி வந்த ரேஷியோவை நம்ம வந்து பொதுவான வாய்ப்பாட்டில் வகுப்படுச்சுன்னா வகுத்து போடலாம் இல்லை அப்படியே போடலாம் ஆன்சர் ஓகேவா ஸோ இந்த இடத்துல நம்ம தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா இந்த மூணுத்திலும் அதாவது ABC இந்த 3 காலம் இருக்குது இந்த 3 காலத்திலையும் ஏதாவது ஒரு பொதுவான நம்பரில் அடிபடுச்சுன்னா ஈஸியாக நம்ம வகுத்துக்கலாம் ஓகேவா இப்போ எக்ஸாம்பிள் 113 இங்கே 113 இங்கே 113 அடிச்சு அப்படின்னா என்ன வரும்
ஐ 3 5 50. ஓகேவா? ஸோ அப்போ 50 + 15 65. அப்போ ஐ 13 65. அப்போ 3 வாய்ப்பால் 3 ஏபிசி 3 அது மேலேக்கே எங்கன்னா இருக்கலாம். ஆனா இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட். 3 பார்ட்லயும் பொதுவா இருக்கக்கூடிய நம்ம ஈஸியா அடிச்சுக்கலாம். ஓகே, அப்போ இங்க 13 வாய்ப்பால் அடிச்சீங்கன்னா இங்க ஒரு 13, இங்க ஒரு 13, இங்க ஒரு 13. அப்போ மீதி இருக்கு இங்க 5 65 வராது, 5 வந்துடும். அப்போ 7 5 35 ஈஸ்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்கு, ஓர் 13. அப்போ 11 × 65 போட்டுனா 65 ஈஸ்ட் இங்கே 1 தாட்டும் ஓர் 25 25. ஸோ அப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு? 35 ஈஸ்ட் 65 ஈஸ்ட் 25. சரியா? இதை நம்ம மேலும் சுருக்க முடியும் கேட்டா எல்லாமே 5ல முடிஞ்சிருக்கு. அப்போ 5ஆம் வாய்ப்பாடில் வரும். சரியா? ஸோ அப்போ 5ஆம் வாய்ப்பாடில் போட்டிங்க அப்படின்னா வரும் 7 5 35, ஓர் 5 5 3 5 5, இங்கே அடிச்சிங்க அப்படின்னா 5 25. அப்போ 7 13 5. சரியா? அப்போ 7 13 5 எங்கே வருது பாருங்க? ஆன்சர் ஆப்ஷன் பி. பியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 7 13 5 வருது. சரிங்களா? ஓகே, அடுத்தது அடுத்த கணக்கு பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட பை வரைபடத்தில், பைனா அதாவது பை சார்ட்னு சொல்லுவாங்க இதை. கொடுக்கப்பட்ட பை வரைபடத்தில் ஏ பி சி டி இ மற்றும் எஃப் என்பன ஒரு நாளில் உள்ள பள்ளியை குறிக்கும். ஒரு நகரில், சாரி எனக்கு சுத்தமாக தெரியல, ஒரு நகரில் உள்ள பள்ளிகளை ஒரு சிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ். ஓகேவா? மொத்தம் எத்தனை ஸ்கூல் இருக்கு? இது ஒரு 5, இது ஒரு 6, மொத்தம் 6 ஸ்கூல் இருக்கான். அப்பள்ளிகளில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 16,000. இந்த 6 பள்ளியிலும் இருக்கக்கூடிய மாணவர் எண்ணிக்கை சேர்த்து எவ்வளவு வருது? 16,000 மாணவர்கள் இருக்காங்க. சரியா? எனில் B/D விகிதத்திற்கு சமமான விகிதம் கொண்ட இரு பள்ளிகள் டேஷ் ஆகும். சரியா? அதாவது இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா சமமா இருக்கான். 2 பள்ளிகளுக்கு இடையான ரேஷியோ B/D. அப்போ பியோட வேல்யூம் டியோட வேல்யூம் ஃபர்ஸ்ட் போட்டு என்ன விகிதன்றதை கண்டுபிடிச்சி அதே விகிதம் வர மாதிரி இன்னும் 2 ஸ்கூல் இருக்கு, அது என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கும். அதான் கேள்வி. ஸோ அப்போ ஒரு மேக்ஸ் டாபிக் கொடுக்குறாங்க, ஒரு மேக்ஸ் கொஸ்டின் கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்றது தான் கேள்வி. சரியா? அப்போ B/Dக்கு சமமான விகிதம் என்ன வரும்ன்றது தான் கேள்வி. சரிங்களா? ஸோ ஓகே, நம்ம இந்த கணக்கு ரொம்ப ஈஸியான கணக்கு தான். இதை நம்ம ஆப்ஷன் வச்ச விட ரொம்ப எளிமையாக போட முடியும் இந்த கணக்கு. ஓகே, எப்படி போடுறது நான் சொல்ல பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா B/D, பியோட வேல்யூம் டியோட வேல்யூன்றதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகேவா? அப்போ பி என்ன இருக்கு? பி வந்து பார்த்தீங்கன்னா 12%. அடுத்த இருக்கு டி தானே? டி ஒன்று இருக்கு 20, டி வந்து 20. அப்போ 12:20. இதை நம்ம மேலும் சுருக்க முடிஞ்சா சுருக்கலாம். அப்போ சுருக்கான வரும் 12 20 சுருக்கிங்க அப்படின்னா 4 இப்போ போடலாமா? போட்டிங்க அப்படின்னா 3 நாங் 12 5 நாங் 20. ஸோ அப்போ 3:5 வரக்கூடிய அந்த 2 விகிதம் என்ன? அந்த 2 பள்ளிகள். ஸோ அப்போ அந்த 2 பள்ளியோட விகிதம் எப்படி வரணும்? 3:5ல வரணும். சரிங்களா? ஓகே, இப்போ நல்லா கவனிச்சிங்க. இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது இப்போ இந்த வரக்கூடிய 2 பள்ளிகள் இருக்கக்கூடிய அந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இந்த இடத்துல வரக்கூடிய ஸ்கூல் வரக்கூடிய அந்த பர்சன்டேஜ் 3ஆம் வாய்ப்பாடில் வகுப்படுத்தா இருக்கும். என்னது? 3ஆம் வாய்ப்பாடில் வகுப்படுத்தா இருக்கும். ஓகேவா? 2ஆவதா வரக்கூடிய இந்த ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் வாய்ப்பாடில் வகுப்படக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் வாய்ப்பாடில் வகுப்படுற நம்பர் என்ன இருக்கான்னு பாருங்க. இங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20 3ஆம் வாய்ப்பாடில் வராது, 25 வராது, 12 வரும், 12 வரும், 15 வரும், 16 வராது. ஸோ அப்போ 15 12 12. அப்போ எஃப்ஆ இருக்கலாம், அல்லது ஏவா இருக்கலாம், அல்லது பிஆ இருக்கலாம். எஃப்ஆ இருக்கலாம், ஏவா இருக்கலாம், பிஆ இருக்கலாம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எஃப் வரா மாதிரி என்ன இருக்க மாதிரி? எஃப் ஏபி வரா மாதிரி. ஏபி தான் வரல, எஃப் மட்டும் இங்கே எஃப் வந்திருக்கு, எஃப் வந்திருக்கு, டி வந்திருக்கு. அப்போ இது வராது. ஏன்னா ஏபி எஃப் தான் வரணும் ஃபர்ஸ்ட் இடத்துல. அது தாண்டி வேற என்ன வந்துச்சுன்னா அப்போ கணக்கு கிடையாது. அப்போ இந்த இடத்துல சி வந்திருக்கு. அப்போ இது ரெண்டும் கிடையாது. அப்போ இது 2 கிடையாது, நம்ம ஈஸியாக ஒமிட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? பாருங்க, இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு அடித்தல் மட்டும் தான் போட்டிருக்கோம், கணக்கு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகே, உங்களுக்கு புரிய வைக்க நான் இவ்வளோ நேரம் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 1 நிமிஷம் இந்த கணக்கு. சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன வரும்? இங்கே பாருங்க, எஃப். அப்போ ஒன்று சிஆ இருக்கலாம், இல்லை டிஆ இருக்கலாம். அப்போ இது 2 தானே வரணும். சொல்றது புரியுதுங்களா? இப்போ இது 2 அடிப்பட்டாச்சு. அப்போ இந்த 2 ஆப்ஷன் இது ஒன்று தான் வரணும். ஓகேவா? ஸோ அப்போ ஏவா சிஆன்னு பார்க்கும்போது ரெண்டுமே எஃப் தான், இது பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல சி இருக்கு, டி இருக்கு. அப்போ சியும் டி மட்டும் கம்பேர் பண்ணுங்க. அப்போ இந்த சிடியில் எது ஒன்று 5ஆம் வாய்ப்பாடில் வருதோ அதுதான் நமக்கு உண்டான ஆன்சர். அப்போ ஃபர்ஸ்ட் சி பாருங்க, இல்லை டி பாருங்க. சி என்ன இருக்கு? 25. சரியா? சி வந்து 25 வரலாம். ஓகேவா? அடுத்து டி என்ன இருக்கு பாருங்க, டி வந்து 20. சரியா? அப்ப டி வந்து 20னும் போது அதுவும் 5ஆம் வாய்ப்பாடில் வரும், இதுவும் வந்து பார்த்தா 5ஆம் வாய்ப்பாடில் வரும். அப்போ எஃப்க்கும் சிக்கும் இருக்கு, எஃப்க்கும் டியும் இருக்கு. அப்போ நம்ம போட்டு பார்க்க வேண்டியதுதான். சரியா? அப்போ எஃபோட வேலை என்னது? இங்க என்ன பார்க்குறாங்க? எஃப் 15. 15:20, 15:25.
ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்தா இது F is to D, இது F is to C. ஓகேவா? இப்போ நம்ம ரெண்டுத்தையும் அடிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆன்சர் வந்துடும். இது ரெண்டுத்தையும் நம்ம அடிக்கும்போது எந்த எண் வந்து 3:5 வருதோ அதான் நமக்குன்னு ஆன்சர். ஓகேவா? போட்டு பார்க்கலாமா? அப்போ இதை அடிச்சு அப்படின்னா 3 5 4 5, அப்போ 3:4 தான் வருது. அப்போ 15:25 போடுதான் இது என்ன வரும்? 3 5 5 5 25, அப்போ 3:5 வரது வந்து பார்த்தீங்கன்னா C தான். அப்போ C தான் 25. அப்போ F is C, இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதை நான் எப்படி போகணும்னு சொல்ல பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. அப்போ இந்த கணக்கு கொடுத்துட்டாங்க B is to D க்கு சமமான வீதம் கொண்ட 2 பள்ளின்னு கேட்குறாங்களா? அப்போ B யோட வேலையும் D யோட வேலையும் எடுத்து போட்டோம் 12:20. அப்போ நம்ம அடிச்சு சுருக்கணும் அப்படின்னா 3:5 வந்துச்சு. அப்போ என்ன பண்ணோம்? முதல் பள்ளிக்கூடம் வந்து 3ஆம் வகுப்பு வகுப்பு தான் இருக்கணும், ரெண்டாவது பள்ளிக்கூடம் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு வகுப்பு தான் இருக்கணும். அப்படி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் எஃப்பும் மட்டும் தான் வருது. அப்போ ஏவும் பி எஃப் தான் வரும்போது இங்கே ஏபிஏ எங்கும் கொடுக்கல, ஃபர்ஸ்ட் இடத்துல எஃப் மட்டும் தான். அப்போ ஏவா இருக்கலாம் அல்லது சிவா இருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ ரேஷியோ பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு வகுப்பு தான் இருக்கணும், சியும் 5ஆம் வகுப்பு வகுப்படும், டியும் 5ஆம் வகுப்பு வகுப்படும். அப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, அதாவது கம்பேர் என்னது எஃபோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு 3:5 வரும். ஓகேவா? அப்போ 3:5 வரணும் அப்படின்னா போட்டு போக எது வந்துச்சு? சி தான் வந்திருக்கு, ஆன்சர் சி. சாரி, ஆன்சர் ஏ. இந்த இடத்துல எஃப் இன்ட்டு சி. ஓகேவா? அப்போ எஃப் பள்ளிக்கூடமும் சி பள்ளிக்கூடமும் தான் என்ன இருக்கும்? 3:5 ரேஷியோல இருக்கும். ஓகே, அப்போ பி இஸ் டிக்கு சமமான விகிதம் கொண்ட பள்ளிக்கூடம் எது? எஃப் இஸ் சி. சரிங்களா? ஓகே, அடுத்த கணக்கு. 6 பெண்கள் அல்லது 8 ஆண்கள் ஓர் அறையை 86 நாட்களில் கட்டி முடிப்பர். அது போன்ற அறையை 7 பெண்கள் மற்றும் 5 ஆண்கள் கட்டி முடிக்க ஆகும் நாட்கள். சரிங்களா? அதாவது ஒரு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து ஒரு வேலை செய்யறாங்க. 6 கேர்ள்ஸ் 8 பாய்ஸ் வந்து சேர்ந்து 86 டேஸ்ல வந்து ஒரு வேலையை முடிக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7 கேர்ள்ஸும் 5 பாய்ஸும் வந்தா அதே வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்க தான் கேள்வி. சரிங்களா? நல்லா கவனிச்சிங்க. இந்த கணக்கை வந்து ரொம்ப எளிமையாக நம்ம போட்டுடலாம். பாய்ஸு, கேர்ள்ஸு, அப்புறம் வந்து டேஸு. சரியா? அப்போ பாய்ஸ் பார்த்தீங்கன்னா வரும், ஃபர்ஸ்ட் நீங்கள் பாய்ஸ் இங்கே இருக்கா, இதில் கேர்ள்ஸ் வந்துச்சு, சரி மாற்றி போட்டுக்கலாம். இந்த இடத்துல போடும்போது தெளிவாக போடுங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட்டு 6 கேர்ள்ஸு, அப்புறம் 8 பாய்ஸு 86 நாள் செய்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 7 கேர்ள்ஸு 5 பாய்ஸ் சேர்ந்து எத்தனை நாள் செய்வாங்க, இதுதான் வந்து கேள்வி. சரியா? இந்த மாதிரி பாய்ஸ் சொல்லி கொடுத்து பார்த்தீங்கன்னா கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அல்லது இந்த இடத்துல மற்றும் இந்த மாதிரி வந்தாலே இந்த கணக்கு ரொம்ப ஈஸி. அல்லது மற்றும் வந்து இந்த கணக்கு கொடுத்தா ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம ஈஸியாக அந்த கணக்கை வந்து போட்டுடலாம். சரியா? ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 86 நாட்கள், அந்த 86 நாட்களை மேலே போட்டுங்க, கீழே போட்டுட்டு என்ன பண்ண அந்த பாய்ஸ் கேர்ள்ஸ் பார்த்தா அந்த வேலையை அப்படியே திருப்பி போட்டுங்க. அந்த வேலையை அப்படியே திருப்பி இங்கே என்ன இருக்கு? 8 5 இருக்கா, 5/8 5/8 பிளஸ், ஏன்னா நம்ம சேர்ந்தானு செய்கிறாங்க, அப்போ 5/8 பிளஸ் இப்போ நான் பண்ண 6 7 இருக்கு, அப்போ 7 6 அப்படியே திருப்பி போட்டுங்க, 7 6. சரியா? அப்போ நம்ம பண்ண பண்ணோம் கூட்டல் அப்படின்னு வரும்போது பின்னத்தில் கூட்டல் வருதுன்னா கீழே எப்படி இருக்கணும்? பகுதி சமமாக இருக்கணும். பகுதி சமமா இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? கிராஸ் மல்டிபிள் பண்ணோம். அப்போ கிராஸ் மல்டிபிள் நம்ம பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் நமக்கு ஆன்சரு? இங்கே பாருங்க, 86 அப்படியே போட்டுங்க, டிவைடட் பை 6 5 30 பிளஸ் 7 8 56 டிவைடட் பை இங்கே கீழே பிரிக்கலாமா? 8 × 6. இதுதான் கிராஸ் மல்டிபிள் பண்ணக்கூடிய விஷயம். ஓகேவா? பின்னத்தில் வருது அப்படின்னா கூட்டல் இருக்குது அப்படின்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டு கீழே இருக்கிறத பெருக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம கீழே வந்து 8 6 40 பெருக்கி போட வேண்டியதில்லை, அப்படியே இருக்கணும். அதை நம்ம கடைசியாக பெருக்கலாம். சரியா? அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ பைக்கு 2 வகுத்தல் இருக்கு பாருங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இருந்துச்சு அப்படின்னா இந்த 2வது வகுத்தல் கீழே இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடும். அப்போ 86 × 8 × 6 டிவைடட் பை இந்த 30 56 கூட்டினீங்க அப்படின்னா 86. இந்த 86க்கு இந்த 86 கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி 8 6 48. அப்போ சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பாங்க? 48 நாட்களை முடிப்பாங்க. ஆன்சர் இருக்கா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் அதுக்குண்டான சரியான ஆன்சர். சரிங்களா? ஓகே, அடுத்த கணக்கு நல்லா கவனிச்சுங்க. இந்த மாதிரி கணக்கு கொடுத்துட்டு அல்லது மற்றும் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் அந்த பாய்ஸ் கேர்ள்ஸை அந்த ரேஷியோ எடுத்து போட்டுங்க. சரியா? பாய்ஸ் 8 நாள் கேர்ள்ஸ் 6 நாள் போட்டிங்க அப்படின்னா போட்ட பிறகு ஃபர்ஸ்ட் வந்து அல்லது மற்றும் வந்துச்சுன்னா இந்த 86 டேஸை மேலே போட்டுட்டு இந்த வேலையை அப்படியே தலைகீழாக போட்டுக்கும். வேல்யூவை அதாவது 8/5ன்றது 5/8, 6/7 7/6 போட்டுன்னு அப்போ என்ன பண்ணதுக்கு கிராஸ் மல்டி பண்ணலாம், இல்லை எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுத்து நமக்கு கிராஸ் மல்டி பண்ணாலே போதும். ஏன்னா 2க்கு மேற்பட்டு போனால் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிராஸ் மல்டி, அதாவது எல்சிஎம் எடுக்கும். 2 தான் இருக்குன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டி பண்ணால் நமக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். எல்சிஎம் கூட இது ஈஸியாக இருக்கும். அப்போ கிராஸ் 6 5 30
7 56 8 48. அதை நம்ம பெருக்குதெல்லாம் அப்படியே போட்டுக்கலாம். சரியா? அப்போ என்ன பண்ணா பைக்கு கீழே ஒரு பை வரும்போது இந்த லாஸ்ட் பைக்கு ஒரு பாய் பாய் சொல்லிட்டு மேலே அமிச்சிடணும். மேலே அமிச்சா வரும். அப்போ 8 × 6 86 × 8 × 6 வந்துருமா? அப்போனா இருக்கீங்க கீழே 86, மேலே ஒரு 86, கீழே 86 அடிச்சிட்டிங்க அப்படின்னா அப்போ மீதி 48 நாட்கள். ஓகேவா? அடுத்த கணக்கு, ஆண்டுக்கு 8% தனி வட்டி விகிதத்தில் ஒரு தொகை 13,000 எத்தனை ஆண்டுகளில் 15,080 உயரும்? சரியா? இது வந்து ஒரு தனி வட்டியிலிருந்து கேட்கக்கூடிய கணக்கு. அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஆண்டுக்கு வந்து எத்தனை வருஷம் சொல்லலை, ஒரு வருஷத்துக்கு 8% பண்றாங்க தனி வட்டி தராங்க. அப்படி தரும்போது 13,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷத்துல 15,080 மாறும்னு கேட்குறாங்க. எத்தனை வருஷத்துல 15,080 ரூபாய் 80 ரூபாய் மாறும்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப எளிமையான கணக்கு தான். ஓகேவா? ஸோ அந்த 15,080 அசலும் வட்டியும் சேர்ந்தது. அசலும் வட்டியும் சேர்ந்து அந்த 15,080 ரூபா. அவர் எவ்வளோ அசல் போட்டிருக்காரு? 13,000 ரூபாய். அதுக்கு எவ்வளோ வட்டி கொடுத்துறான்னா 2,800 ரூபாய். ஏன்னா 13,000த்துல 15,800 போச்சு அப்படின்னா 13,000 14,000 15,000 அப்போ 2,000 எக்ஸ்ட்ரா. இன்னும் எவ்வளோ எக்ஸ்ட்ரா எனக்கு 80 ரூபா இருக்கு. அப்போ 2,080 ரூபாய். சரிங்களா? ஸோ அப்போ என்ன ஃபார்முலா இதுக்கு? PNR / 100. ஓகேவா? இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசல் தெரியும். எவ்வளோ அசல் வந்து பார்த்தீங்கன்னா 13,000 ரூபாய். என்னோட வேல்யூ அதான் நம்மகிட்ட கேட்குறாங்க, தெரியாது. ஆரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 8%. ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அமௌண்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 15,080ல் 13,000 கழிச்சு அப்படின்னா மீதி 2,080. சாரி 20,080 போட்டேனா? சாரிப்பா. ஓகேவா? 2,080. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை வச்சு நம்ம கணக்கு போட போகிறோம். என்ன மாதிரி அப்படின்னா அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 13,000, என்னோட வேல்யூ தெரியாது, ஆரோட வேல்யூ 8% / 100. அழைச்சா நம்ம எவ்வளோ கிடைக்குது? தனி வட்டி 2,080 ரூபாய். ஸோ அப்போ அந்த 2,080 நம்ம இங்கே வச்சுட்டு நமக்கு தெரியாத வேல்யூ எண், அந்த எண்ணை மட்டும் இங்கே வச்சுட்டு மீதி வேலையில் அந்த பக்கம் கொண்டு போனீங்க அப்படின்னா அப்போ n = 2,080 × 100 / 13,000 × 8. ஓகே, படிக்கலாமா? இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ காலி. அடுத்து இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ காலி. அடுத்து என்ன பண்ணலாம்? 8 படிக்கலாம். 1 8 8 இங்கே என்ன வரும்? 2 16. ஃபர்ஸ்ட் 20 எடுத்துங்க. 2 16 மீதி 4 சேர்த்திங்க அப்படின்னா 8 40 6 48. 1 13 13 13 26. ஸோ அப்போ என்னுடைய வேலை எத்தனை வருஷங்கள்? 2 இயர்ஸ். 2 இயர்ஸ் இருக்கா பாருங்க. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? அடுத்த கணக்கு. அடுத்து பாருங்க, மூளை விட்டங்கள் 10 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு சாய் சதுரத்தின் பரப்பு காண்க. சாய் சதுரம். இப்போ நம்ம சாய் சதுரம் அப்படின்னா இப்போ சதுரம்னா இப்படி இருக்கும். அந்த சதுரமே கொஞ்சம் சாஞ்சிருந்துச்சுன்னா சாய் சதுரம். அதாவது இப்படி. ஓகே, நம்ம வந்து பட்டம் ஒன்று பார்த்துறீங்களா? அந்த பட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாய் சதுரம் வடிவம் கொண்டது தான். ஓகேவா? அப்போ சாய் சதுரத்துடைய மூளை விட்டங்கள் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இந்த மூளை விட்டங்கள் D1 D2. சரிங்களா? ஸோ அப்போ மூளை விட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துடைய மூளை விட்டம் D1 வந்து 10 சென்டிமீட்டர், D2 வந்து 12 சென்டிமீட்டர் அப்படின்னா அந்த சாய் சதுரத்தை பரப்புன்னு கேட்குறாங்க. சாய் சதுரத்தின் பரப்புக்கு நான் ஃபார்முலா என்ன அப்படின்னா ½ D1 × D2. சரி, அப்போ ½ × D1 வேல்யூ என்னது? 10, D2 வேல்யூ வந்து 12. 1 2 2 6 2 12. அப்போ 5 60 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ சென்டிமீட்டர் பரப்பு கேட்டதுனால ஸ்கொயர். இதுவே கனம்னு கேட்டால் கியூப் வரும். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. அப்போ 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கா பாருங்க ஆன்சர்ல. சூப்பர். ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்தது இந்த கணக்கு பார்க்கலாம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கணக்கு. சரியா? நம்ம நிறைய பேர் வந்து தப்பு பண்ணக்கூடிய ஒரு கணக்கு தான். இதை நம்ம ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லேயே வந்து போட்டிருக்கோம். 7ஐ ஓர் இலக்கமாக கொண்ட ஈரிலக்க இயலெண்கள் எத்தனை உள்ளன? சரியா? அதாவது 7என்ற ஒரு எண்ணை ஒரு இலக்கமாக கொண்டிருக்கக்கூடிய ஈரிலக்க எண்கள் 2 டிஜிட் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குன்றது தான் வந்து நம்மகிட்ட கேட்கக்கூடிய கேள்வி. சரியா? அதாவது பார்த்தீங்கன்னா எத்தனை எண்கள் இருக்குன்றது கேட்குறாங்க. ஓகேவா? 7ஐ ஓர் இலக்கமாக கொண்ட ஈரிலக்க இயலெண்கள். ஓகே, 7 வந்து ஓர் இலக்கமாக கொண்டு இருக்கணும். ஓகேவா? அது என்னன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈரிலக்க எண்கள்லாம் வரும் 2 டிஜிட் வரக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ 2 டிஜிட் அப்படின்னா 17 வருமா? 17 ஒரு 7 இருக்கும். 17. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 27 37 47 57 67 77 அப்புறம் 87 97 அப்புறம் 70 71 72 73 74 75 76 77
78 79 இவ்வளோ நம்பர் இருக்குது சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 இந்த 77 2 போட்டோம்னா இங்கே ஒரு 77 போட்டேன் அப்போ இதை அடிச்சிடலாம். ஏன்னா இங்கே இருக்குல்ல விட்டுலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 சரிங்களா. ஸோ ஆனால் இங்கே என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7ஐ ஓர் இலக்கமாக கொண்ட ஈரெழுக்க இயலெண்கள் எத்தனை உள்ளன. ஸோ அப்போ ஈரெழுக்க இயலெண்கள் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈரெழுக்கு தான். அப்போ நம்ம ஒவ்வொரு இலக்கம் அப்படின்னும் போது அந்த 7 அதை நம்ம சேர்க்கக்கூடாது. ஏன்னா அந்த 7 நம்ம வந்து எடுத்து போட்டோம். அப்போ 7 வராது. அதை நம்ம வந்து ஒமிட் பண்ணோம். அப்போ மீதி பார்த்தீங்கன்னா 17 இதில் வந்து ஒரு 7 இருக்குங்களா. இதில் ஒரு 7 இருக்குது, இதில் ஒரு 7 இருக்குது, இதில் ஒரு 7 இருக்குது, இதில் ஒரு 7 இருக்குது, இதில் ஒரு 7 இருக்குது சரியா. அடுத்து இங்கே ஒரு 7, இங்கே ஒரு 7, இது எல்லாமே 7 வரக்கூடியது தான் சரிங்களா. அப்போ 17 27 37 47 57 67 77 வராது. ஏன்னா டபுள் டிஜிட் இந்த இடத்துல ரெண்டு இடத்துல நம்ம போடக்கூடாது ஓகேங்களா. ஸோ அங்கே போட்ட பிறகு இங்கே 70ல் ஒரு 7 வரும் சரியா. 70ல் ஒரு 7 இருக்குது. 71 72 73 74 75 76 77 78 79 சரிங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து 7ஐ ஒரு இலக்கமாக கொண்ட ஈரெழுக்க இயலெண்கள். அப்போது 7 ஒரு இலக்கமாக வந்து பெற்றிருக்கு அப்படின்னா இங்கே இடத்துல ஈரிலக்கமும் 7ஆ இருக்கே சார், அதெல்லாம் முக்கியம் இல்லை. 7 வச்சு ஒரு இலக்கம் வந்தாலே போதும். ஏன்னா இது ஈரிலக்கம் 7 சார். இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு இலக்கத்துலையுமே 7 வந்திருக்கு. இவங்க ஓர் இலக்கத்தில் தான் 7 வரணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம். அப்படி வராது சரிங்களா. இங்கே கேட்டது ஈரெழுக்க இயலெண்கள். அப்போ ஈரெழுக்க இயலெண்கள் தான் நம்ம பார்க்கணுமே தவிர இதை எத்தனை இலக்கம் வந்துருக்குன்னா பார்க்கக்கூடாது சரி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 18 வந்திருக்கு. நம்ம 7ஐயும் ஒன்று சேர்த்துட்டு 19 போடக்கூடாது. ஆன்சர் 18B ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 போக்குவரத்து சந்திப்புகளில் உள்ள நெரிசல் விளக்குகள் ஒவ்வொன்றும் முறையே 40 வினாடி 60 வினாடிகள் 72 வினாடிகளில் ஒளிகின்றன. அவ்விளக்குகள் அனைத்தும் காலை 8 மணிக்கு ஒன்றாக ஒளிர்ந்தன எனில் மீண்டும் அவை எப்போது ஒன்றாக ஒலிக்கும் சரிங்களா. ஸோ நல்லா கவனிச்சிங்க. அப்போ இதை நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வட்ட வடிவமான ஒரு ஓடு பாதையில் 3 நபர்கள் A 10 நிமிடத்திலும் B 20 நிமிடத்திலும் C வந்து 30 நிமிடத்திலும் ஓட தொடங்கினால் மீண்டும் அவர்கள் ஒன்றாக எப்போது சந்திப்பர். இந்த மாதிரியான கணக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் எப்போது ஒன்றாக சந்திப்பர் அப்படின்னு வந்தாலே அதுக்கு நம்ம எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும் அர்த்தம் சரியா. ஸோ அப்போ இது என்ன பண்ணலாம் 40 60 72 இதுக்கு நம்ம 72 இது நம்ம எல்சிஎம் போடணும் அப்படின்னா நான் வரும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆப்பில் போடலாமா. 8 5 40 12 5 60 அப்புறம் 72 அப்படியே போட்டுக்கலாம் ஓகேவா. அடுத்து அடிச்சு அப்படின்னா 4 ஆப்பில் போடலாமா. அடுத்தது 4 ஆப்பில் போடலாம். 4 8 3 4 12 இங்கே என்ன வரும் 1 4 9 4 32 சரி 8 4 32. அடுத்த நாள் போடலாம். திருப்பி அடிக்கலாமா. அடிச்சா அப்படின்னா 2 ஆப்பில் போடலாமா இல்லை 3 ஆப்பில் போடலாமா. சரி 3 ஆப்பில் போடலாம். 2 இறக்கிட்டேன் அப்படின்னா 1 3 3 3 ஆப்பில் அப்படின்னா 6 3 18. அடுத்து திரும்ப 2 ஆப்பில் போட்டிங்க அப்படின்னா 1 1 3 2 6 சரி. அப்போ மீதி என்ன இருக்குது 5 4 3 2 3 ஓகே. அடிச்சுனா வரும் 2 10 4 3 12 12 3 36 0 360 சரிங்களா. ஸோ அப்போ இது எல்சிஎம் என்னது 360. ஸோ அப்போ 360 வினாடிகள் சரியா. அப்போ 360 வினாடிகள் அப்படின்னும் போது நமக்கு வந்து இங்கே வினாடி கொடுக்கல, நமக்கு நிமிடமாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம வினாடி என்ன பண்ணோம் நிமிடமாக மாற்றணும் அப்படின்னா 60ஆல் வகுத்தா அது நிமிடமாக மாறிடும் சரியா. ஸோ அப்போ 360 / 60 போட்டு அடிச்சிங்கன்னா 1 0 0 1 6 6 36 அப்போது 6 நிமிடங்கள். ஸோ அப்போ 8 மணிக்கு அவங்க தொடங்க ஆரம்பிக்கிறாங்க ஓகேவா. இப்போ 6 நிமிஷம் சேர்த்திங்க அப்படின்னா என்ன வரும் 0.06 நேரம் சரியா. இந்த இடத்துல வந்து பார்த்தா நம்ம வெறும் 6 நம்ம போடும்போது 8.6 போட்டுரும். 8.6 வராது சரிங்களா. இங்கே பாருங்க காலை அப்படின்னும் போது எல்லாமே AM தான் இருக்குது. பிரச்சனை ஒரு சில PM கொடுத்துருவாங்கன்னா அதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும் ஓகேங்களா. 8.6 மட்டும் பார்க்கக்கூடாது, பக்கத்தில் எடுத்து AM PMன்னு பார்க்கணும். இந்த கணக்கில் எல்லாத்துலேயுமே AM கொடுத்துட்டாங்க. ஒரு சில நேரத்தில் PM கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். 8.6 வராது, 8.06 AM. ஆன்சர் ஆப்ஷன் C தான் வரும் சரிங்களா. ஓகே. அடுத்து பாருங்க கடைசி கணக்கு 2, 6, 14, 30 என்ற தொடரின் அடுத்த எண்ணை காண்க. அடுத்த எண்ணை காண்க அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் நம்பர் என்னதான் கேட்குறாங்க. இது வந்து நம்பர்ஸில் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு கணக்கு. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸில் ஒரு கணக்கு கேட்குறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா எண்களுக்கு இடையான இடைவெளி பார்த்தாலே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டினுக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ அப்போ பாருங்க என்ன போட்டிருக்காங்க 2
கமா 6 கமா 14 கமா 30 சரிங்களா. ஸோ அப்போ 2க்கு 6க்கு இடைவெளி 4, 6க்கும் 14க்கு இடைவெளி 8, 14க்கும் 30க்கு இடைவெளி 24 16 சரியா. ஸோ அப்போ 4 8 16 இதுங்க தெரியுதுங்களா, புரியுதுங்களா? அதாவது 4 2 டபுள் ஆக்குனா 8, 8 டபுள் ஆக்குனா 16, அப்போ 16 டபுள் ஆக்குனா 32 சரியா. அப்போ 30ஓட நம்ம 32 கூட்டினா ஆன்சர் கூட்டினா வரும் 62. ஸோ அப்போ அடுத்து வரக்கூடிய என்னென்னது 62 இருக்குங்களா. சூப்பர், ஆன்சர் ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர் சரிங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஓகே கரெக்டாக 10க்கான நம்ம வந்து பார்த்தாச்சு. ஒரே நிமிஷம் பார்த்துக்கிறேன். ஆமாம் சரியா. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 10 கணக்கு இந்த வீடியோ பதில் நம்ம வந்து பார்த்துருக்கோம் சரிங்களா. ஸோ அடுத்த வீடியோ பதிவில் வேறொரு 10 கணக்கும் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் சரிங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் எல்லாம் அப்படியே பார்க்கறது மட்டும் இல்லாமல் ஒரு நோட்டு போட்டு வச்சு நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோட்டு போட்டு நீங்கள் எழுதுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து கண்டினியூவாக இருக்கும் சரியா. சும்மா பார்த்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. கடைசி நேரத்தில் நம்ம வந்து பண்ணணுமா அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது சரிங்களா. அதாவது நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு ஒரு செயலுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோமோ அதுக்கேற்ற பலன் தான் நமக்கு வந்து கிடைக்கும். அதை வந்து எப்பவும் மறக்காதீங்க. அதனால் வந்து ஒரு நோட்டு போட்டு எழுதுனால எதனா ஒரு விளைவு வருமானு நினைக்கிறத விட நோட்டு போட்டு எழுதுங்க, அதுதான் பெஸ்ட் சரியா. கணக்கு பொறுத்த வரைக்கும் அப்படி சும்மா பார்க்கறதுனால மட்டும் எந்த பலனும் வராது. பார்த்த கணக்கை நம்ம போட்டு பார்த்தா தான் அதனுடைய முழு பலனை நம்ம அனுபவிக்க முடியும் சரிங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.